நாகை அருகே தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாக்கி இருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டு இருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், அதாவது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதலே பரவலாக கனமழை பெய்து வருகிறது என்றே கூறலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மதியத்திற்கு மேல் இந்த தலைஞாயிறு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொளப்பாடு, கனையாங்குடி, பச்சநகரம், அதே போல அந்த கார்தேசி, மணக்குடி, தலைஞாயிறு, ஓரடியம்புலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக அந்த வாகன ஓட்டிகள் ஒரு மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் என்றே கூறலாம். அதாவது அந்த சாலை தெரியாத அளவிற்கு மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதன் காரணமாக முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் தாழ்வான பல்வேறு சாலைகள்ல அந்த மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மெதுவாக ஊர்ந்தபடியே தங்களது பயணத்தை தொடர்ந்து வருகின்றனர். மேற்கொண்டு இந்த 2 நாட்களுக்கு மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழல்ல பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். குறிப்பாக அந்த கடலின் காற்று வேகமாக இருக்கும் என்பதால், கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் என்பதால் மீனவர்கள் இன்று முதல் 3 தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த கட்டுமர படகு என்று சொல்லக்கூடிய அந்த ஃபைபர் மற்றும் நாட்டுப்படைக்கு செல்லக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்ற மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஜெயராஜ் ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுத்துமணி.